ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் சின்ன லெவலில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 9வது நாளை கடக்க போகிறோம். ஸோ நல்லபடியாக 9 நாள் வந்துட்டோம், சரிங்களா? ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமே ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டதோட டவுட் தான். என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டிமார்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். நான் ப்ராஃபிட் மேக் பண்ணதே 10 பைசா 20 பைசா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறேன். ஆனால் என் அக்கௌண்ட்டை பார்த்தா எனக்கு மைனஸில் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ப்ரிடிக்ஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், சரிங்களா? இப்போ அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க எப்போதுமே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களாம். அப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்க 10 பாயிண்ட்ஸுக்கு எய்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 9 பாயிண்ட் பக்கத்தில் போயிருமா, சம்டைம்ஸ் 5 பாயிண்ட் கிடைக்குமா, சரிங்களா? ஸோ இப்படி லாஸாக இருக்கிறதுனால என்னால் கணிக்க முடியல. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் என்ன கெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, என்னால் 5 பாயிண்ட் மேக் பண்ண முடியும்னா 10 பைசா 20 பைசாலாம் என்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ என்னன்னா எனக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, நான் படிப்பை முடித்தோடனே எனக்கு இங்கேயே வேலை கிடச்சிது. ஆனால் நான் இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா மும்பை போயிட்டேன். மும்பை போனோடனே ஒரு 10 டேஸ்லேயே எனக்கு வேலை கிடச்சிது, சரிங்களா? அந்த வேலையை 2 மந்த்ஸ்லேயே விட்டுட்டேன். ஆனால் இப்போ இருக்க நாலேஜுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வேலையை தேடிட்டு தான் அந்த வேலையை விட்டுருப்பேன். ஆனால் அப்போது இருக்கிற அந்த லெவலில் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு இதில் விட்டுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு 3 மாதம் வேலையே கிடைக்கல. ஏன்னா நான் போனது டைம் இனிஷியல் டைம், அந்த டைம் வீட்டிலேருந்து தான் நம்ம பைசா வாங்கியிருப்போம். ஸோ அங்கே கொஞ்சம் கடினமான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா வீட்டிலேருந்து பைசா வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு இது கனெக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா இனிஷியல் டைமில் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி தான் ட்ரேட்லேயுமே நமக்கு நிறைய யோசிக்க தோணும். என்ன அப்படின்னா லாஸ் பண்ணாதீங்க. எப்போதுமே ஒரு டவுட் வருதுன்னா நல்லா ரிசர்ச் பண்ணிடுங்க. இன்றைக்கி நிறையா இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, கூகுள் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக சிம்பிளாக தட்டினாலே அது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும், சரிங்களா? இப்போ ஆப்ஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கேன்னா நான் ஆப்ஷனை பேஸ் பண்ணியே சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், பெருவாரியாக நமக்கு தோணக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு பை பண்ணுறேன், சரிங்களா? நான் ஒரு 50 காசு மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி அப்படிம்பாங்க. அப்போ 50 காசு அப்படின்னா நான் 100.50 பைசா மேக் பண்ணியிருக்கேன். லாட் சைஸ் நமக்கு என்ன அப்படின்னா நெஃப்டியை பொறுத்த மட்டும் 65, சரிங்களா? இப்போது நான் அப்படி எடுத்த உடனே நமக்கு என்ன வந்துடும், ஓகே நமக்கு ஒரு 30.2 வந்துடும், சரிங்களா? 32.50 வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம், சரிங்களா? ஆனால் அப்படி வராது. என்ன அப்படின்னா இங்கே கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்கரேஜ். நீங்கள் வாங்குறீங்கல்ல, ஒரு லாட்டு வாங்குறீங்கல்ல, அதுக்கு 20 ரூபா எடுப்பாங்க இந்த டிமேட், சரிங்களா? நிறையா இனிஷியல் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸுக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது அப்படின்னு ஏதாவது டிமேட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே டிமேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்வெஸ்டர் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள், ஒரே டிமேட் பிரச்சனை கிடையாது. ஒரு ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் அந்தந்த சூழலுக்கு மாற தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும், சரிங்களா? அதனால் யார்ட்டையும் ஐடியா அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணிடுங்க, மாறிடுங்க, ஓகேங்களா? இப்போது இதில் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் மேக் பண்ணல, இந்த 32 ரூபா 50 காசு மேக் பண்ணேன்னா நான் 50 காசு தானே, ஓகேங்களா? இதில் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அதில் எனக்கு 40 ரூபா என்ன ஆயிரும், நான் வாங்குறதுக்கு 20 ரூபா, அப்படியே அந்த லாட்டை விற்றன்ல அதுக்கு 20 ரூபா போயிடும். ஆக மொத்தம் ப்ரோக்கரேஜே 40 ரூபா. அப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இருக்குது, அது 7 ரூபா. அப்புறம் எக்ஸ்சேஞ்சு சார்ஜஸ் இருக்குது, அது 4.64 பைசா. ஜிஎஸ்டி இருக்குது 8.4 பைசா. செபி சார்ஜஸ் இருக்குது, அது 1 பைசா, சரிங்களா? இது எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் தான். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னா லாஸில் தான் போய் முடியும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா எடுத்துருவாங்க, சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெஃப்டியை பொறுத்த மட்டும் நான் நெஃப்டிலையும் ஷோ பண்ணி காட்டுறேன், பேங்க் நெஃப்டிலையும் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? லாட் சைஸ் மாற்றி காட்டுறேன். அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா மினிமம், சரிங்களா, 1 ரூபாயாச்சும் பண்ணாதான். நான் ஒரு பை எடுத்திருக்கேன், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நான் பை எடுத்துட்டேன், அதனுடைய வேல்யூ 100ல் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், மினிமம், சரிங்களா, ஒரு பாயிண்டாச்சும் நான் மேக் பண்ணாதான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா
ஒரு 5 ரூபா அப்படிங்கிறது ப்ராஃபிட்லேயே வரும். சரிங்களா? சப்போஸ் இது 1000 சரிங்களா, நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் கேபிட்டல் யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். இங்கே ஒரு கேபிட்டல் டேர்ன் ஓவர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுதா? சரிங்களா? 1,30,000 அந்த டேர்ன் ஓவர் அமௌண்ட்டு இந்த ஷேர் வாங்குறதுக்கு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணியும் இங்கே என்ன ஆகும்? கமிஷன் எடுப்பாங்க. அப்போது நீங்கள் 1000 ரூபாய் ஷேராக இருக்குது அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் மினிமம் சொல்கிறேன் அதாவது ஷேர் இந்த சென்ஸ் அதோடைய வேல்யூஸை சொல்கிறேன். சரிங்களா? அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே போகிறீங்க, 1000 ரூபாயில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மினிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் ஆச்சும் மேக் பண்ணணும். ஏன்னா லாட் சைஸ் 65. அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன ஆகும்? ஓரளவுக்கு உங்கள் அக்கௌண்ட் மைனஸ் ஆகாமல் போகும். அப்போது நெஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா மேக்ஸிமம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது 200 300லேயும் இருக்கும். சரிங்களா? பேங்க் நெஃப்டியில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அமையும். சரிங்களா? நெஃப்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 500 450 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு ஆனால் மினிமமாக நீங்கள் மேக் பண்ண வேண்டியது 2 ரூபா 3 ரூபாயாச்சும் 3 பாயிண்ட்டாச்சும் நீங்கள் மேக் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 5 பைசா 10 பைசாலாம் மேக் பண்ணிங்கன்னா கட்டாயமாக லாஸ் தான். உங்கள் அக்கௌண்ட் டிடெக்ட் தான் ஆகும். சரிங்களா? அமௌண்ட் எடுத்தோம், ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் தான் மேக் பண்ணியிருப்பீங்க, கமிஷனுக்கு எல்லாமே போயிடும். இதை கவனத்தில் வச்சுருக்கேன். அப்படியே நான் பேங்க் நெஃப்டியை வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் 30 யூனிட்ஸ். சரிங்களா? இப்போது இந்த 1000 ரூபாய்க்கு சரிங்களா, நம்ம ஏன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் வெறும் 3.3 சரிங்களா, ஏன்னா 30 யூனிட்ஸ் இருக்குது. சரிங்களா? 3 பாயிண்ட் மேக் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு என்ன வரும்? மைனஸில் தான் போகும். அதனால் மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 பாயிண்ட்டாச்சும் மேக் பண்ணணும் ப்ராஃபிட் அப்படிங்கிற பொறுத்த மட்டும். அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நெஃப்டியில் மினிமம் 3 பாயிண்ட்ஸாச்சும் நீங்கள் மேக் பண்ணால் தான் எல்லா கமிஷனும் போக உங்கள் அக்கௌண்ட் சின்ன அமௌண்ட் கிரெடிட் ஆகும், மைனஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? பேங்க் நெஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 4 பாயிண்ட் நீங்கள் மேக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணவே முடியும். அப்போது பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஸ்கேல்பர் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 5 பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்கள். சரிங்களா? இதே இது பேங்க் நெஃப்டியில் நீங்கள் ஒரு ஸ்கேல்பர் அப்படின்னா மினிமம் 10 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் நெஃப்டியில் நீங்கள் நல்லா போனால் ஒரு நிமிஷம் கூட இல்லை, 30 செகண்ட் 10 செகண்ட்லேயே இந்த 10 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இதை பற்றின ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் வரும். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பபாய், see you.